ஹாரிஸ் ஜெயராஜும் கௌதம் மேனனும் கை கோத்துட்டாங்க. பாடல்களும் ரிலீஸ் ஆயிருச்சு. மணி ஹாரிஸ் ஜெயராஜ் 6 பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஓடி போயிருடா என்னை அறிந்தால் டைட்டில் ட்ராக் வந்து இந்த டிஜே எஃபெக்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடிஎம் லூப்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. டப் ஸ்டெப் அப்படின்னா தான் இந்த ஏலியன் மியூசிக். அதை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். தாமரையோட அந்த டேஷிங்கான லிரிக்ஸ் தான் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது இந்த வால்யூமை ஏற்றி இறக்கி அமுத்தி ஆன் பண்ணி இந்த மாதிரி பல எஃபெக்ட்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் யூஸ் பண்ணதுனால இந்த பாடல் கேட்கும் போது லைட்டாக அந்த கேமிங் டைப்பில் இருக்கு. பட் இருந்தாலும் சிச்சுவேஷன் படி பார்க்கும்பொழுது அஜித் அவர்கள் வண்டியிலேருந்து இறங்கி கண்ணாடி கழட்டி துப்பாக்கி எடுத்து சுடும்பொழுது கண்டிப்பான முறையில் இந்த பாடல் ஒரு வெற்றிகரமான பாடலா அமையும். ஏன்னா சிச்சுவேஷனை வந்து பயங்கரமா காம்பன்சேட் பண்ணுது. சோ இது ஒரு தம்ஸ் அப் ட்ராக். மழை வர போகுதே துளிகள் தூறுதே நனையாம என்ன செய்வேன். மழை வர போகுதே. ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து கார்த்திக் ஒரு பாடல் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு சூப்பரான மெலடி பாடல் அப்படின்றத நீங்க சொல்லாம புரிஞ்சுக்கணும். கார்த்தியோட அந்த தேன் பாயிற மாதிரியான ஒரு குரல், அப்புறம் டிபிக்கல் ஹாரிஸோட R&B எலிமெண்ட்ஸ், அந்த அக்வஸ்டிக் ஸ்ட்ரம்மிங், சிந்தசைஸ்ட் இன்டர்லூட்ஸ் அப்படின்னு ஹாரிஸ் மெலடி பாடல்னா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் இருக்கும். பின்னாடி வந்து நிறைய பியூட்டிஃபுல் ஹார்மனி பார்ட்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க. அது ஒரு டிலைட் கேட்கறதுக்கே. ஒரு குட்டி ரேப் போர்ஷன் வேற வருது. அது வந்து இப்ப ரீசெண்டா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் விட்டு கொடுக்காத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பயன்படுத்திட்டு இருக்காரு. பாப் லைக் பீட்ஸ், ப்ளூஸ் லைக் கிட்டார், ப்ராக் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டோட்டோ அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற பேண்டு போடுற பாடல் மாதிரி ஒரு ஃபீல் லைட்டா கிரியேட் ஆகுது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. உனக்கு என்ன வேணும் சொல்லு. பென்னி தயால ஏத்தி இறங்குன்ற மாதிரியே பாடலை பாட வச்சு அவருக்கு மெலடியே வராதுன்னு நினைச்சிட்டாங்க எல்லாரும். ஒரு சோக பாட்டுக்கு பென்னி தயாலா? ஆச்சரியமா இருக்குல்ல. கில்லர் மூவ், பேக்ட் பை வெரி ஸ்ட்ராங் கார்ட்ஸ், அப்புறம் மைல்டு அரேஞ்ச்மெண்ட், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்லா வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் கம்மி பண்ணிடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த சோக பாடல் வந்து ஒரு அழகான சிரிப்பு நம்ம முகத்துல கொண்டு வருது. கோரஸ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கு. ஒன்ஸ் அகைன் தாமரையோட லிரிக்ஸ் 100 out of 100. ஏன் என்னை அப்படின்ற பாடல் சுனிதி சாரதி மற்றும் கரிஷ்மா பாடியிருக்காங்க. இந்த ஜிப்சிஸ், அதாங்க சப்பலை போட்டுக்காம ஊரா போவாங்களே, அவங்க வந்து கிட்டார் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல ஓப்பன் த்ரோட்டோட பாடியிருக்காங்க. ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு பாடல். அதுவும் முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல வர சாக்ஸோஃபோன், ஐயோ நம்மள சுண்டி இழுக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து கேளுங்க, இந்த பாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும். ஒரு காலத்துல வந்து எஸ் ஏ ராஜ்குமார் ஒரே பாட்டுக்கு வந்து ஜாலி வெர்ஷன், சேட் வெர்ஷன் போடுவாரு. அந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் சொல்லுவோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இதயத்தை ஏதோ ஒன்று. லிரிக்ஸ் பத்திட்டு எங்களுக்கு தெரியாதா? கிராண்ட் பியானோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சின்மயி தான் வந்து உலகத்திலே சாஃப்டஸ்ட் வாய்ஸ் அப்படின்றத இந்த பாடல் மூலமா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஒரு மெலான்கலிக் மெலடி. இயல்பாகவே எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. லவ் பண்றவங்க இதை தனியா திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பார்ப்பாங்க. மாயா பஜார். இப்போ பஜார்னா உள்ள போறீங்கன்னா பின் டு பிளேன் வரைக்கும் வாங்கலாம். அந்த மாதிரி இந்த பாடல் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பெரிமெண்டல் சாங். ஃப்ரெஞ்ச் ஹவுஸ், லைட் கிளாசிக்கல், ஃபோக் ராக், பேலே அப்படின்னு என்ன இல்லை இந்த பாடல்ல. எல்லா ஜான்டர் ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸும் இந்த பாடல்ல இருக்கு. இது வந்து ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல் மாதிரியே இல்லை. அதுதான் வந்து இந்த பாடலோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பிரில்லியன்டான நம்பர். உலக இசையிலேருந்து திருக்குத்து வரைக்கும் கேட்குற எல்லாருக்கும் இந்த பாடல் கண்டிப்பா பிடிக்கும். இது ஒரு மாண்டேஜ் சாங்னு நினைக்கிறேன். அதாரு இந்த பாடலை பத்தி எங்களுக்கே தெரியும்டா கண்ணுன்றீங்களா? பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். The song actually starts with a lively chorus. அதுக்கப்புறம் வந்து the powerful singing by விஜய் பிரகாஷ் and கானா பாலா, you already know. நல்ல பெப்பியான பீட்ஸ், அந்த ரிதம் பிரேக் டவுன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அஜித் சார் அங்க வந்து ஏ நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட போறாரு. கூட 10 பேர் கிளாப் தட்ட போறாங்க. ஒரு கேஷுவலான கானா. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு காது வலிக்காது.